Hello students, today நாம set language கனமொழி அதில் exercise 1.2ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question 1 read பண்ணுறேன். Find the cardinal number of the following sets. பின்வரும் கணங்களில் ஆதி எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் first subdivision m equal to PQRSTV அப்படின்னு இருக்கு. Second subdivision p equal to x such that x equal to 3n plus 2, comma, n element of w. W means whole number and x less than 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, third subdivision q equal to y such that y equal to 4 divided by 3n, comma, n element of capital N. Capital N means natural numbers and 2 less than n less than or equal to 5. Next, fourth subdivision r equal to x such that x is an integers, x element of z and minus y less than or equal to x less than 5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Next, fifth subdivision s equal to the set of all leap years between 1882 and 1960 6 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். இதை எஸ் ஈக்குவல் டு 1882 முதல் 1906 வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் அதாவது லீப் இயர் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எம் ஈக்குவல் டு PQRSTV அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும், அவ்வளவுதான். ஸோ எம் மென்ஷன் பண்ணிட்டாங்க, நம்ம கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ n of m equal to 6. ஸோ ஆன்சர் இஸ் 6. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் such that x equal to 3n plus 2, n element of w. W means whole number. ஓகேங்களா, ஹோல் நம்பர்னா என்ன, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 3 அதுதான் அப் டு என்ன 15 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ n ஈக்குவல் டு 0 1 2 3 எக்ஸெட்ரா. ஓகேங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு 3n ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த n வேல்யூவெல்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணுற, 3 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 2 2, 3 இன்ட்டு 1 3 plus 2, 3 into 3 plus 2 5, next 3 into 2 6 plus 2 8, 3 into 3 9, 9 plus 2 11, 3 into 4 12, 12 plus 2 14, next 3 into 5 15, 15 plus 2 17. ஆனால் இங்கே கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, அப் டு 15 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் என்ன 1 2 3 4 5 5 டிஜிட்ஸ் தானே. ஸோ p ஈக்குவல் டு 2 5 8 11 14 என்ன எவ்வளோ கவுண்ட் 1 2 3 4 5. ஸோ n of p ஈக்குவல் டு 5. திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, y such that y ஈக்குவல் டு 4 3 by n, n element of capital N. Capital N means natural numbers and condition என்ன கொடுத்துருக்காங்க, 2 less than n less than or equal to 5னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம இது என்ன ஆன்சர் வரணும் பார்க்கலாமா. ஸோ n equal to 3 4 5. ஸோ இதை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன், n-க்கு பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 4 divided by 3 into 3 9, 4 divided by 9. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 4 அப்ளை பண்ணுறேன், இது கேன்சல் பண்ண முடியாது, ஸோ அப்படியே நான் வச்சுக்கிறேன். இது அப்ளை பண்ணுறேன் 12 12, 4 divided by 12, இதை கேன்சல் பண்ணால் 1 by 3. நெக்ஸ்ட்டு 15 4 by 15 கிடைக்குமா. ஸோ q ஈக்குவல் டு 4 by 9 1 by 3 4 by 15. அப்போது எவ்வளோ கவுண்ட் இருக்குது 1 2 3யா. இப்போ n of q ஈக்குவல் டு 3. இதுதான் இதோட சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு fourth subdivision x such that x is an integer, x element of z. Z means
இன்டீஜர்ஸ்னால் என்ன, 0 மைனஸ் வேல்யூஸ் ப்ளஸ் வேல்யூஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ அது கண்டிஷன் எதுலேருந்து எது கொடுத்துருக்காங்க, -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணலாமா? ஸோ r equal to -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கவுண்ட் பண்ணுறோம், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ n of r equal to 10. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, ஃபைண்டு 1882 and 1906 between leap years. இந்த இதுக்கும் இடையில இருக்க லீப் இயர்ஸோட கவுண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான். ஸோ லீப் இயர் கண்டுபிடிக்கணும்னா, லீப் இயர்னா என்ன, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது தான் லீப் இயர். இப்போது அதோட கவுண்ட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்றா இருக்கும். அதுதான் இப்போ 365 டேஸ்னால் அது வந்து 367 இருக்கும். அதுதான் நான் வந்து லீப் இயர்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 1882 டிவைடட் பை 4 இது பண்ணனா, கால்குலேட் பண்ணனா நம்ம என்ன கிடைக்கும், 47 கிடைக்கும். ரிமைண்டர் 2 இருக்குது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, அப்போ 84 1882க்கு அடுத்து 84 இதை வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ 88, அப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது கூட +4 ஆட் பண்ணோம்னா நமக்கு லீப் இயர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன, 82 இருக்குது, ரிமைண்டர் வந்து 2 இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு வந்து இனிஷியலான இயர் லீப் இயர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 1882 + 2 84 இதுதான் வந்து ஸ்டார்டிங் லீப் இயர். ஸோ இது கூட +4 ஆட் பண்ணிகிட்டே வந்தால் 1904 வரைக்கும் ஸ்டாப் ஆகும். இது கூட +4 ஆட் பண்ணோம்னா அது வந்து 8ஆக மாறிடும். ஆனால் நமக்கு என்ன பிட்வீன் 6 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் கவுண்ட் என்ன, 1 2 3 4 5. ஸோ 5 இதுதான் அதோட இது. ஏன் நம்ம இது வந்து எடுக்கிறோன்னா, ஸ்டார்டிங் வந்து இதுதான். இதே வந்து 1900 நம்ம எடுத்தோன்னா 475 ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங் என்ன, 182. இதை வந்து ரிமைண்டர் வந்து நமக்கு கிடைக்கிது. ரிமைண்டர் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நம்ம வந்து இந்த மாதிரி லீப் இயர் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அதுதான் நான் இது எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2, ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் செட் ஆஸ் அ ஃபைனிட்டிவ் ஆர் இன்ஃபைனிட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பின்வரும் கணங்களில் எவை முடிவுறு கணம், எவை முடிவுறா கணம் என கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், எக்ஸ் ஈக்குவல் டு தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் கணம். அதாவது இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன், த செட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். தட் இஸ் பாசிபிள் தான். ஸோ அது வந்து ஃபைனிட்டிவ். ஆன்சர் வந்து ஃபைனிட்டிவ். செகண்ட் ஒன், y ஈக்குவல் டு ஒரு புள்ளி வழி செல்லும் நேர்கோடுகளின் கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன், த செட் ஆஃப் ஆல் த ஸ்ட்ரைட் லைன்ஸ் பாசிங் த்ரூ எ பாயிண்ட். ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதில் எவ்வளோ லைன்ஸ் வேணால் போகலாம். அது வந்து நம்ம இவ்வளோ லைன்ஸ் தான் போகும் அப்படின்னு எஸ்பெஷலாக நம்ம பாயிண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி சொல்லிட முடியாது. ஸோ அது வந்து இன்ஃபைனிட்டிவ். ஓகேங்களா? தேர்ட் சப்டிவிஷன், எக்ஸ் சச் தட் எக்ஸ் எலிமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இன்டீஜர்ஸ் அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 5ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 5க்கு வந்து ஒரு கவுண்ட் இருக்குது. அதாவது 5ன்னு ஒரு லிமிட் இருக்குது. 5க்கு முன்னாடி 4 வரைக்கும் தான். ஆனால் இங்கே எக்ஸுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, இசட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இசட்டுங்கிறது இன்டீஜர்ஸ்னால் என்ன, மைனஸ் வேல்யூ அண்டு 0 அண்டு பாசிட்டிவ் வேல்யூ எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் இன்ஃபினிட்டிவாக போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு இந்த சைடுக்கு பாசிட்டிவ் வேல்யூக்கு நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஒரு ஸ்டாப் பண்ணி கவுண்ட் பண்ண முடியும். அதே நெகட்டிவ் வேல்யூக்கு நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எக்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட் பி வந்து x such that x squared minus 5x plus 6 equal to 0. x element of n கொடுத்துருக்காங்க. n means natural number கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பார்க்கறக்கு, இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிட போகுது. ஸோ இது வந்து பாசிபிள், நம்மளால் சொல்ல முடியும். எக்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபைனிட்டிவ். ஸோ
ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான். ஃபஸ்ட் ஒன் ஃபைனிட்டிவ், செகண்ட் ஒன் இன்ஃபைனிட்டிவ், தேர்டு ஒன் இன்ஃபைனிட்டிவ். ஏன்னா இசட் வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து போயிட்டே இருக்குது, இன்ஃபினிட்டிவாக போயிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. இதே இதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ வந்து கவுண்ட் பண்ணலாம், ஏன்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, 5ங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனால் நெகட்டிவ் வேல்யூக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது வந்து கவுண்ட் பண்ண முடியும். இன்ஃபைனிட்டிவ். ஸோ ஃபைனிட்டிவ். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் அதை நம்ம சால்வ் பண்ணலாமா? 6 = நம்ம போட்டோம்னா 3 × 2. ஸோ x - 3 x - 2 = 0, x = 3 x. ஸோ b என்ன 3, 2. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ 3, 2ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஃபைனிட்டிவ். ஓகேங்களா? லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம்ல, அதே தான், சேம் அதே தான், அதே ப்ராசஸ், அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், which of the following sets are equivalent or unequal or equal sets அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பின்வருவனவற்றில் எது சமமான கணங்கள் அல்லது சமமற்ற கணங்கள் அல்லது சமகணங்கள் என கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரீட் பண்ணுறேன், கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A = ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம், B = வவ்வல் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். A = the set of vowels in the English alphabet. vowels என்ன? AE IOU, அதை தான் வந்து நம்ம vowelsன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இதுக்கு. செகண்ட் ஒன்றுக்கு the set of all letters in the word of vowel சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ட் ஆகும்போது இந்த வேர்டையே நம்ம கவுண்ட்டாக எடுத்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து AEIOUன்னு நான் எடுத்திருக்கேன். B வந்து வவ்வல்ங்கிற வேர்டை தான் எடுத்துக்க சொல்லிடுறாங்க. VOWEL அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதோட கவுண்ட் என்ன? 1 2 3 4 5. ஸோ N of A = 5. இதோட கவுண்ட் என்ன? 1 2 3 4 5. ஸோ N of B = 5. ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ therefore A and B are equivalent set அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். C = 2 3 4 5. D = x such that x element of W 1 less than x less than 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ C வேல்யூ கொடுத்துட்டாங்க, D வேல்யூ வந்து ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5ன்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ C = 2 3 4 5 and D = based on condition 2 3 4. ஓகேங்களா? ஸோ N of C = 4. 1 2 3 4. ஸோ N of D = 1 2 3 தான். ஸோ இது ஈக்குவல் கிடையாது. ஸோ நாட் ஈக்குவல். ஸோ அன்ஈக்குவல் செட். இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்டு, x = x such that x என்பது லைஃப் LIFE என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம். y = FILE அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இது அப்படியே வந்து இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். x = x such that x is a letter in the word life LIFE and y வேல்யூ வந்து ஃபைல் FILEன்னு அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ எக்ஸ் வேல்யூ இதுதான் LIFE, y வேல்யூ வந்து ஃபைல் FILE. ஸோ இதோட கவுண்ட் என்ன? 1 2 3 4. N of x, சாரி. ஸோ எக்ஸோட வேல்யூ LIFE, ஒய்யோட வேல்யூ FILE. N of x = 1 2 3 4. N of y = 1 2 3 4. ரெண்டு ஈக்குவல் தானே. ஸோ லெட்டர்ஸும் ஈக்குவல் தான். லெட்டர்ஸ் ஆல்சோ சேம். ஸோ ஈக்குவல் செட். நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். ஃபோர்த் சப்டிவிஷன் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். G = x such that x ஒரு பகா எண் 3 less than x less than 23. H = x such that x என்பது 18இன் வகு எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். G = x such that x is a
prime number and 3 less than x less than 23 and h equal to x such that x is a divisor of 18 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ g வந்து 5 7 11 13 17 19 என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 3லேருந்து 23 வரைக்கும் இருக்க ப்ரைம் நம்பர்ஸை வந்து நாம் எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து டிவைசர் ஆஃப் 18 வந்து டிவைட் ஆகக்கூடிய வேல்யூஸை வந்து நெக்ஸ்ட்டு ஹெச்சாக எடுக்கணும். ஸோ அதுபடி எடுத்தால் 5 7 11 13 17 19 இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் தான். அது வந்து ஜி. ஹெச் வந்து 1 2 3 6 9 18 இது எல்லாமே வந்து டிவைசர் ஆஃப் 18. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இது இப்போ இதோட கவுண்ட் பார்த்துடலாமா? இதோட கவுண்ட் என்ன? 1 2 3 4 5 6. ஸோ இதோட கவுண்ட் என்ன? 1 2 3 4 5 6 ரெண்டும் ஈக்குவல் தானே? ஸோ ஈக்குவலன்ட் செட். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். 4th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஸ் நல் செட் ஆர் சிங்கிள் செட். அதாவது அவங்க இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நல் செட்டா இல்லை சிங்கிள் செட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணணும். தமிழை ரிப்பீட் பண்ணுற பின்வருவனவற்றில் எவை வெற்று கணம் எவை ஒரு உறுப்பு கணம் என காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் a equal to x such that x element of n means natural number, comma 1 less than x less than 2. ஸோ இங்கே 1 less than x less than 2ன்னு சொல்லியிருக்காங்க. 1க்கு 2க்கு இடையில எந்த நம்பருமே கிடையாது. ஸோ இங்கே ஈக்குவல் சிம்பிளும் கிடையாது. ஸோ டெஃபினெட்லி இது வந்து ஒரு எம்டி செட் தான், அதாவது வெற்று கணம் தான். ஓகேங்களா? இதுதான் அதோட ஆன்சர். ஆனால் வெற்று கணத்தை நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ணணும். இதுதான் நல் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு நல் செட். இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். b equal to the set of all even natural numbers which are not divisible by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? b equal to 2ஆல் வகுப்படாத அனைத்து இரட்டைப்படை இயல் எண்களின் கணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஈவன் நம்பர்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அதில் 2ஆல் வகுப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது பாசிபிலிட்டியே கிடையாது. ஈவன் நம்பர்ஸ்னால் டெஃபினட்டாக அது 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகாத எந்த நம்பரும் இருக்க முடியாது. ஸோ இது வந்து வெற்று கணமாக தான் எம்டி செட்டாக தான் இருக்க முடியும். ஸோ அதுதான் எம்டி செட். ஸோ அதை எப்படி நம்ம இது பண்ணுவோம்? b ஈக்குவல் டு நல் செட். ஸோ இந்த எம்டி ஃபார்ம் போட்ட நல் செட். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். c ஈக்குவல் டு நல் செட்டில் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாங்கன்னா அதை நாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்? சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள் செட் 0ன்னு ஒரே ஒரு டிஜிட் இருக்குல்ல, ஸோ சிங்கிள்டன் செட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். d ஈக்குவல் டு 4 பக்கங்களை உடைய முக்கோணங்களின் கணம். d ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் 4 சைட்ஸ். ட்ரையாங்கிள் அப்படின்னாலே அதுக்கு 3 சைடு தான் இருக்குது. அதாவது முக்கோணம்னாலே 3 சைடு தான் இருக்குது. 4 சைடில் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கிடையாது. ஸோ டெஃபினெட்லி இது எம்டி செட்டாக தான் இருக்கும். ஸோ d ஈக்குவல் டு நல் செட். ஓகேங்களா? இதுதான் அதுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5. ஸ்டேட் விச் பேர்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஆர் ஓவர்லாப்பிங் அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணணும். அதாவது கொடுக்கப்பட்ட கணச்சோடிகளில் வெட்டு கணங்களா இல்லை வெட்டா கணங்களா அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். a ஈக்குவல் டு FIAS அண்ட் b ஈக்குவல் டு ANFHS அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ என்ன 1 2 3 4 தான் இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இது வந்து ஓவர்லாப்பிங் தான். இங்கே வந்து 4 தான் இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ அதோட ஆன்சர் என்ன? ஏயோட வேல்யூ எழுதியிருக்க, பியோட வேல்யூ எழுதியிருக்க. ஏ அண்ட் பி ஆர் ஓவர்லாப்பிங் செட். எதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன்? இதோட கவுண்ட் 4, இதோட கவுண்ட்டு வந்து 5. ஸோ டெஃபினெட்லாக இது வந்து செட் ஆகாது. ஸோ இது வந்து ஓவர்லாப்பிங் செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். c ஈக்குவல் டு x such that x is a prime number
prime number x greater than 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And d equal to x such that x is an even prime number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. even prime numberனா என்ன? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அது 2 தான். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது இங்கே வந்து x greater than 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கிடையாது. ஸோ இது ரெண்டுமே வந்து C and D are disjoint set அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ரெண்டுமே வந்து செட் ஆகாது. ஒரே ப்ரைம் நம்பர் வந்து ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து 2 தான். ஆனால் மேலே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் தான் வந்து பெரிய வேல்யூ, 2 வந்து சின்ன வேல்யூ இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சி சப்செட்டு. அப்போ இது ரெண்டும் வந்து டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் தான். நெக்ஸ்ட் தேர்டு சப்டிவிஷன். E equal to x such that x என்பது 24இன் காரணி மற்றும் x such that x ஆனது 3இன் மடங்கு x less than 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ E வந்து 24இன் காரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24இன் காரணினா அது வந்து என்னவா இருக்கும்? 1 2 3 4 6 8 12 24 இது எல்லாமே வந்து 24இன் காரணியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் எஃப் வேல்யூ வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 3இன் மடங்கு என்ன அப் டு 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்ட் டேபிள் இருக்கிறது நம்ம அப்படி எழுதணும். ஸோ 3 6 9 12 15 18 21 24 27 அப் டு 30ங்கும்போது 30 வந்து நாட் ஈக்குவல் கிடையாது, லெஸ் தென் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ 30 வரக்கூடாது, 30க்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஸோ 27ஓட இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கவுண்ட் என்ன, இதோட கவுண்ட் என்ன? 1 2 3 4 5 6 7 8. ஈயோட கவுண்ட் வந்து 8. எஃபோட கவுண்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 9. ஸோ இது மேட்சிங் ஆகல. ஸோ E and F are overlapping set. இதுதான் இதோட ஆன்சர். Question number 6 read பண்ணுற. if s equal to set இதில் square, rectangle, circle, rhombus and triangle list the elements of the following subset of s அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழில் ரிப்பீட் பண்ணுற. s equal to சதுரம், செவ்வகம், வட்டம், சாய் சதுரம், முக்கோணம் எனில் பின்வரும் s-இன் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? 4 சம பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம், அதாவது 4 சைட்ஸாக ஈக்குவலாக இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இதில் வந்து எது வந்து 4 சைடு ஈக்குவலாக இருக்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்வியஸாக வந்து ஸ்கொயருக்கு 4 சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் ரொஹாபஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ சாய் சதுரம் அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன? ஸ்கொயர் அண்ட் ரொஹாம்பஸ். இதுதான் வந்து இதோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட், ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம். ஆரம்னாலே நமக்கு தெரியும் அது சர்க்கிளாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வட்டம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து சர்க்கிள். நெக்ஸ்ட்டு தேர்டு, உட்கோணங்களின் கூடுதல் 180, அதாவது 180 டிகிரி உடைய வடிவங்களின் கணம். set of shapes in which of the sum all interior angles is 180 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 180நாலே எதுக்கு வரும்? ட்ரையாங்கிளுக்கு தான் வரும். ஸோ தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன், 5 பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். 5 அதாவது 5 சைட்ஸு எந்த ஷேப்பும் கிடையாது. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க எந்த ஷேப்லேயும் 5 சைடு கிடையாது. ஸோ அது வந்து எம்டி செட். இதோ ஃபோர்த் ஒனுக்கு ஆன்சர் வந்து எம்டி செட். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 7th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் ஏ ஈக்குவல் டு ஏ கமா செட்டுக்குள்ளே ஏபி, அப்புறம் செட் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் மெயின் க்ளோஸ். ஓகேவா? ரைட் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி எனில் ஏயின் எல்லா உட்கணங்களையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்செட்டு அப்படின்னாலே வந்து நம்ம இதை வந்து செப்பரேட்டாக எழுதணும், அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு எம்டி செட்டு, நெக்ஸ்ட்டு ஏ, நெக்ஸ்ட்டு ஏபி. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதுதான் வந்து ஹோல் செட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எம்டி செட் எழுதுகிறோம்.
இதெல்லாம் வந்து எம்டி செட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எம்டி செட்டு, ஸோ ஏ, ஸோ ஏபி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டு. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 8 ரீட் பண்ணுறேன். பின்வருவனவற்றில் அடுக்கு கணத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுக்கு கணனா எதுவும் கிடையாது. லாஸ்ட் இந்த சம் பார்த்தோம்ல, அதில் இருக்கிறது வந்து ஹோல் செட்டில் நம்ம எழுதணும்னா அது எல்லாத்துக்கும் சேர்ந்து காமனாக ஒரு செட் போட்டோம்னா அதை தான் வந்து அடுக்கு கணம்னு சொல்கிறோம். ஸோ ரைட் டவுன் தி பவர் செட் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு செட்குள்ளே வந்து ஏ கமா பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சப்செட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் செட் பார்க்கலாம். சப்செட் என்ன? ஏ, பி, ஏபி அண்ட் எம்டி செட். அதுதான் இதோட சப்செட்டு. அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். எம்டி செட் ஏ அண்ட் ஏபி அண்ட் பி, இதுதான். ஸோ இது பவர் ஆஃப் ஏ இஸ், அது என்ன? பவர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இது எல்லாத்தையும் அப்படியே எழுதி இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஹோல் செட்டுக்குள்ளே மெயின் செட்டுக்குள்ளே இதை எழுதுகிறோம். ஸோ மெயின் செட் ஓப்பன் பண்ணுறோம். இது எம்டி செட் ஏ வேல்யூ ஏபி அண்ட் பி. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பி ஈக்குவல் டு 1 2 3 சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சப்செட் ஃபஸ்ட் எழுதலாம். எம்டி செட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. 1 அப்புறம் 2 3. எம்டி செட் 1 2 3. 1 2 பாசிபிள் இருக்குது, 1 3 பாசிபிள் இருக்குது, 2 3 பாசிபிள் இருக்குது அண்ட் 1 2 3 பாசிபிள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எழுதிட்டோம். ஸோ பவர் ஆஃப் சப்செட் எப்படி எழுதுவோம்? இதெல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு மெயின் ப்ராக்கெட். ஓகேங்களா? ஸோ மெயின் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம். எம்டி செட் 1 2 3, 1 2 1 3 அண்ட் 2 3 அண்ட் 1 2 3. இதுதான் வந்து பவர் ஆஃப் சப்செட். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட வேல்யூ. P of B equal to இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் D equal to PQRSன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்செட் எழுதலாமா? சப்செட் ஆஃப் D equal to empty set PQRS and PQ and PR and PS and PQR and QRS, PQS, QRS and QR, QS, RS, PRS, PQRS. ஸோ இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸையும் கவர் பண்ணுறது தான் இதில் வந்து மெயின். ஓகேங்களா? சப்செட் எழுதுகிறோன்னா எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம செக் பண்ணணும். ஒரு நம்பர் 2 நம்பர் வந்துட்டால் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இதே வந்து 3 நம்பர் 4 நம்பர் வந்துட்டுனா எல்லா பாசிபிலிட்டிஸும் கவர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுபடி பார்த்தோம்னா எம்டி செட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு PQRSன்னு செப்பரேட்டாக எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பேர் எழுதுங்க. PQ எழுதுங்க, PR எழுதுங்க, PS எழுதுங்க. நெக்ஸ்ட்டு QP ஒன்று தான், PQ ஒன்று தான். ஸோ அது தேவையில்லை. QR QS அது. நெக்ஸ்ட்டு RQ அது பாசிபிலிட்டிஸில் இருக்குது. ஸோ QR QS QRS. ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணுங்கள். PQR QRS அண்டு PQRS. ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸும் கவர் ஆகிடுச்சா? ஸோ அதுதான். இப்போ இது எல்லாத்துக்கும் மெயின் சப்செட் போட்டோம்னா பவர் ஆஃப் சப்செட். ஸோ பவர் ஆஃப் சப்செட் D ஈக்குவல் டு மெயின் இது ஓப்பன் பண்ணிவிட்டு மெயின் இது க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த எல்லா வேல்யூஸையும் நம்ம இதில் எடுத்து அப்படியே எழுதிடுறோம். அதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஈக்குவல் டு எம்டி செட். இப்படி எழுதினோம்னா இதுக்கு மீனிங் வந்து எம்டி செட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பவர் ஆஃப் E இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் E ஈக்குவல் டு, இது எம்டி செட் எப்படி நம்ம நார்மலாகவே எம்டி செட்டை நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு மெயின் செட் போட்டோம்னா அதுதான் பவர் ஆஃப் பவர் ஆஃப் E ஈக்குவல் டு மெயின் எம்டி செட். ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஸோ 9th கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். Find the number of subsets and the number of proper subsets of the following setsன்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் கணங்களில் உட்கணங்கள் மற்றும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் 9th கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். W ஈக்குவல் டு சிவப்பு நீலம் மஞ்சள், அதாவது ரெட் ப்ளூ எல்லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் சப்செட் ஈக்குவல் டு 2n, 2 பவர் n.
ஸோ தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் சப்செட்டுங்கிறது எதுவும் கிடையாது, n of p of x. ஸோ p of xனா பவர் ஆஃப் எக்ஸ்னு ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதோட கவுண்ட்டுனா நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் அப்படிங்கிறது தான் என்னன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ n of p of x equal to 2 power n. இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் equal to n of p of x minus 1. That means 2 power n. n of p of x equal to என்ன எழுதுகிறேன், n of p of x equal to 2 power n. ஓகேங்களா? ஸோ 2 power n minus 1. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெட் ப்ளூ yellow அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ n of w equal to 3. நம்பர் ஆஃப் சப்செட் equal to n of p of w equal to 2 power n என்ன 3 தானே கவுண்ட்டு. ஸோ n வேல்யூ 3. ஸோ 2 into 2 into 2 8. ஸோ அதை வந்து நம்பர் ஆஃப் பவர் ஆஃப் சப்செட்டில் வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ என்னென்னு நமக்கு 3, 8 and 3, 8 minus 1, 7. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், x equal to x square such that x element of n means natural number, comma x squared less than or equal to 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x equal to 1, 4, 9, 16, 25. 1, 4ங்கிறது என்ன, x ஸ்கொயர்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு 4, 3 ஸ்கொயர்டு 9, 4 ஸ்கொயர்டு 16, 5 ஸ்கொயர்டு 25, 6 ஸ்கொயர்டு 36, 7 ஸ்கொயர்டு 49, 8 ஸ்கொயர்டு 64, 9 ஸ்கொயர்டு 81 and 10 ஸ்கொயர்டு 100. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன். ஸோ டோட்டல் கவுண்ட் என்ன, n of x equal to n equal to 10. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் n of p of x equal to 2 power n னா 2 power 10. 2 power 10 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 1024. 2 power 10 நமக்கு கண்டுபிடிக்க தெரியல, 2 into 2 into 2 into 2 into 2 into 1, 2, 3, 4, 5. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1024 கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் வந்து n of p of x equal to 2 power n minus 1. இதுதான் ஃபார்முலா. இதில் நம்ம அப்ளை பண்ணுறோம். 1024 minus 1 equal to 1023. ஸோ இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம் புரிஞ்சுதா? ஸோ நம்ம இந்த ஃபார்முலா வந்து இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நமக்கு அப்ளை பண்ணாலே வந்து நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 10, அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் n of a equal to 4 ஃபைண்ட் n of p of a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. n of p of aக்கு என்ன ஃபார்முலான்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், 2 power n. ஸோ 2 into power n, என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க, 4. ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்போம், 2 into 2 into 2 into 2. ஸோ 4 into 2, 8, 8 into 2, 16. ஸோ 16. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன், இஃப் n of a equal to 0 ஃபைண்ட் n of p of aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n of p of a equal to 2 power n ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். 2 power 0னா அதோட வேல்யூ 1 தான். ஆனால் 0ன்னு எழுதிடக்கூடாது, 2 power 0, 2ன்ட்டு இல்லை, பவரில் 0 இருந்ததுனாலே அதோட வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்கும். ஸோ இது வந்து 1. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இஃப் n of p of a equal to 256 ஃபைண்ட் n of a அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ n of p of a equal to 256 அப்படின்னா நம்ம அது எவ்வளோ டைம்ஸு 2 இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ 256 எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ டைம் வருது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டைம் வருது. ஸோ 2 power 8 தான் வந்து 256. ஸோ n of a equal to 8. ஸோ இங்கே n of p of a கொடுத்துட்டு n of a ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. இதே ப்ரீவியஸ் சம்மில் n of a கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்டாங்க. இதை அப்படியே ரிவர்ஸாக கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூ கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ n of a equal to 8. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போது எக்ஸசைஸ் 1.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் வந்து ஓவர்வியூ பார்த்துடலாம், எல்லா சம்ஸும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின். அதுக்குள்ள வந்து 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் இது. ஓகேங்களா? கண்டினியூ ஆகுது. ஃபஸ்ட்டு சம்மில் வந்து தேர்டு சப்டிவிஷன் இது, அதுக்கான ஆன்சர் இது. அதில் ஃபோர்த்து சப்டிவிஷன் இது, அதுக்கான ஆன்சர். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் இது,
அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. அதுக்கான கொஸ்டின் இது தான். ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின். அதுக்கான கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது தான். தேர்டு கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது. தேர்டுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்துக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது தான். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின். அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின். அதுக்கான கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. செவன்த்து கொஸ்டின். அதுக்கான சொல்யூஷன் இது. எயித்து கொஸ்டின். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அதுக்கான சொல்யூஷன் ஆன்சர் இது தான். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. அதுக்கான ஆன்சர் இது தான். தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. அதுக்கான ஃபைனல் ஆன்சர் இது தான். ஃபோர்த்து சப்டிவிஷன் எம்டி செட்டு. அதுக்கான சொல்யூஷன் இது தான். நைன்த்து கொஸ்டின் இது. அதுக்கான ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின். அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இதில் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இந்த ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. டென்த்து கொஸ்டின். அதுக்கான ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது. அதுக்கான ஆன்சர் இது. தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது. அதுக்கான ஆன்சர் இது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.